ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைமாக வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் சிந்துவை ரொம்பவே நம்புகிறேன். சிந்து அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஸ்னேகாவுடைய அப்பா சும்மா இருக்கிறது இல்லை. ஏன்னா நான் 8 பஞ்சாயத்து இதுவுமே கூப்பிட்றேன்றாங்க, கூப்பிட்டு பேசுவேன். அப்போ அவங்க சொல்கிறது உண்மையா இல்லை நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு உண்மையான்றது தெரிஞ்சிடும்ன்றாங்க. அன்னபூரணியம்மா கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வர பஞ்சாயத்தில் கண்டிப்பாக நீங்கள் அசிங்கப்பட போகிறீங்க. உங்கள் மருமக சிந்து உண்மையானவர் யோகித்தி அப்படி இப்படின்னு எதுவும் சொன்னீங்க இல்லையா? ஆனால் உங்கள் மருமக சிந்து அப்போ எப்படிப்பட்டவன்றது உங்களுக்கு தெரிய வரும் அன்னபூரணியம்மான்றாங்க. அதுக்கு அன்னபூரணி, நீங்கள் என்ன வேணுனாலும் பண்ணுங்கள், யாரை வேணுனாலும் கூட்டிகிட்டு வாங்க, ஆனால் கண்டிப்பாக என்னுடைய மருமக சிந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டா, எனக்கு அவன் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்குன்றாங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு கேவலமான காரியத்தை என்னுடைய மருமக சிந்து பண்ணியிருக்க மாட்டா அப்படின்வாங்க. அதை கேட்டு சிந்து, என்னை மன்னிச்சிருங்க அத்தை, என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, ஆனால் நான் இப்போ உங்களை இப்படி ஏமாற்றிட்டேனே அத்தன்ட்டு சிந்து நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகாவுமே சீக்கிரமாகவே நாங்கள் நிரூபிப்போம், ஆதாரத்தோடு சுல்லாவை கூட்டிகிட்டு வந்தோம், ஆனால் சுல்லா சொல்லியும் உண்மையை நம்பல, அந்த அளவுக்கு நீங்கள் சிந்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, ஆனால் கண்டிப்பாக சிந்து ஏமாத்துறான்னு தெரிஞ்சால் அடுத்த நிமிஷம் நீங்கள் உயிரோடு இருப்பீங்களான்னு கூட தெரியாதுன்னு ஸ்னேகா சொல்லவும் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.